ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிமா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சோத்தில் மாட்டுறதுக்கு ஒரு அழகான பூ செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கணும். என்கிட்ட கடையிலலாம் நான் வாங்கலை, வீட்டில் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ் நாங்கள் வாங்கினோம், அதோட பாக்ஸ் இருந்துச்சா, சரி அதில் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் ரவுண்டாக நம்ம வட்டம் போட்டு வச்சுக்கணும். அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ரவுண்டை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் அதில் ஒட்டுறதுக்கு கலர் பேப்பர் தேவை. சரி அப்படின்ட்டு கலர் பேப்பர் எடுத்துக்கிறோம். என்கிட்ட ஸ்கேல் இல்லை, அது கலர் பேப்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு, ஷேப் கரெக்டாக அளவெடுத்து கட் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கத்தியை வச்சு அளவெடுத்து சிசரை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கலர் பேப்பர் தேவை. இப்போது நம்ம எல்லோ கலர் கட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் எல்லா கலரையும். எல்லோ கலர் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம பிங்க் கலர் அளவு எடுத்துகிட்ருக்கோம். அளவெடுத்து நம்ம கட் பண்ணணும். பிங்க் கலர் நான் கட் பண்ணிகிட்ருக்கையிலேயே என் பாப்பா எழுந்துட்டா. அதுக்கப்புறம் என்னால் அந்த வேலையை பண்ண முடியல. சரின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு மறுநாள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஸ்கேல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கடையிலேருந்து. ஸ்கேல் வாங்கிட்டு மறுநாள் பண்ணிகிட்ருக்கேன். பிங்க் கலரும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியது என்னென்னா, வயலட் கலர் தான் கட் பண்ண போகிறோம். அந்த பேப்பர் ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் பேக் சைடாக மறுபடியும் சுட்டினா அது கரெக்டாகிடும். சரின்ட்டு அதையும் கட் பண்ணுறதுக்கு தான் இப்போ அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
பாருங்கள், ப்ளூ கலரையும் கட் பண்ணியாச்சு. 3 கலரும் இருக்குது. இன்னும் என்ன வேலைன்னா கார்ட்போர்டில் ஒட்ட வேண்டியதுதான் வேலை. அந்த கலர் பேப்பரில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த கலர் பேப்பரில் வந்து ஃபெவிகால் தடவிட்டு அப்படியே கார்ட்போர்டில் ரவுண்டாக ஒட்ட வேண்டியதுதான் வேலை. பாருங்கள். இப்போ வந்து கலர் பேப்பர்லாம் கார்ட்போர்டில் ஒட்டியாச்சு. பாருங்கள், சூரியன் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் வந்து இந்த சைடு இந்த இந்த எட்ஜையும் அந்த எட்ஜையும் சேர்க்கணும். அதையும் கம் போட்டு ஒட்டணும். பாருங்கள், ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதான். அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து நம்ம வளையல் இல்லைன்னா மூடி ஏதாச்சும் வச்சு வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கணும். அதுலேயும் இதே மாதிரியே வெளியில் பண்ண மாதிரியே உள்ளேயும் பண்ணணும். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ளூ கலர் என்கிட்ட 2 கலர் தான், 3 கலரோ 2 கலரோ தான் இருந்துச்சு. அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட நிறைய கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சே பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும்.
பாருங்கள், ஒட்டியாச்சு. உள்ளேயும் ஒட்டியாச்சு, வெளியும் ஒட்டியாச்சு. அப்புறம் வந்து என்கிட்ட எல்லோ கலர் ஷீட்டு மட்டும்தான் இருந்துச்சு, கலர் பேப்பர், வேறு எதுவுமே இல்லை. அதனால் சரி இதில் வந்து பூ செய்யணும், குட்டியாக ரோஸ் பூ மாதிரி செஞ்சு அதில் ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வெட்டிகிட்டு இருக்கேன். எல்லோ கலர் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு கலராக பூ ரோஸ் பூ செஞ்சால் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு கலர் பெயிண்ட் இருந்துச்சு, வாட்டர் கலரு. அதை வச்சு அந்த எல்லோ கலர் மேலே நான் வந்து கலர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி ரோஸ் பூ மாதிரி செய்யணும். ஒன்று வந்து ஒயிட் கலர் ஷிம்மர் கலர் மாதிரி அடிச்சிருக்கேன், இன்னொன்று வந்து க்ரீன் கலரு, இன்னொன்று ரெட் கலரு, இன்னொன்று வந்து அப்படியே எல்லோ கலர்லேயே விட்டுட்டேன். இந்த நாளையும் வந்து பூ மாதிரி செய்யணும். நான் இன்னொன்று வந்து வெறும் ஒயிட் பேப்பரில் செஞ்சேன், மொத்தம் 5 பூ செஞ்சேன். பாருங்கள், குட்டியாக ரோஸ் பூ மாதிரி செஞ்சாச்சு. இதை வந்து ஒட்டுறது தான் இன்னும் வேலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சோத்தில் மாட்டிட்டு பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து எழுந்து வந்துட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து செவத்தில் மாட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இன்னும் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.